அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியினுடைய அருட்கருணையாளும், ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகர்ஷியினுடைய அருட்கருணையாளும், லோபாமுத்ரா சமேத அகஸ்ய மகரிஷியினுடைய அருட்கருணையாளும், குமுதவள்ளி சமேத விஸ்வாமித்திர மகர்ஷியினுடைய அருட்கருணையாளும், அடியனுடைய தந்தைக்கு தந்தையும் ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தாலும், கோத்ராதி ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து ரிஷிகளுடைய அனுக்கிரகத்தாலும் நாம் இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் மூலமாக பல நல்ல விஷயங்களை, மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை, ஜோதிட விஷயங்களை மட்டுமல்லாது அநேக ஆன்மீக விஷயங்கள், வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு, வாழ்க்கையினுடைய வளத்திற்கு தேவையான அநேக விஷயங்களை இச்சேனல் மூலமாக நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். நேயர்களும் அநேக பேர் இச்சேனலை பார்த்து தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து வருகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் மேலும் பல பதிவுகளை இச்சேனல் மூலமாக நாம் தொடர்ந்து வழங்கவிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு இப்பதிவிலே வருகின்ற மகாலயபட்ச அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்கள், பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய பித்ருக்களுடைய சாபங்கள், பித்ருக்களுடைய தோஷங்கள் இவற்றை போக்கும் விதமாக அடியேன் திருப்புல்லானியில், அதாவது சேதுக்கரை என்று சொல்லக்கூடிய திருப்புல்லானியில் வைத்து அடியேன் செய்யக்கூடிய மாபெரும் திலஹோமம், சர்பசாந்தி, முன்னோர்களுக்கு அந்த சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்சத்தை கொடுப்பதற்கு, அகால துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் மட்டுமல்லாது முன்னோர்களுக்கு திதி திவசங்களை கொடுக்காத முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையும் முகமாக செய்யக்கூடிய சர்பசாந்தி மற்றும் திலஹோமம் என்கின்ற வீடியோவை பற்றி, பதிவை பற்றி இப்போ வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். எனவே இப்பதிவை எல்லோரும் கடைசி வரை பார்த்து பலனடைய அடியேன் வேண்டுகிறேன். அதற்கு முன்பாக இந்த அருளமுதம் என்கின்ற அந்த சேனலுக்கு தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக எங்களுடைய அருளமுதம் சமய அறக்கட்டளை ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்கின்ற ட்ரஸ்ட் மூலமாக அடியேன் செய்யக்கூடிய அன்னதானம், பிதிர் காரியங்கள், பிதிர் போஜனம், யாகங்கள் மட்டுமல்லாது அநேக தர்மம் சார்ந்த காரியங்களுக்கு தாங்கள் உதவுவதற்கு தங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தாங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தது மட்டுமல்லாமல் அடியனுடைய அறக்கட்டளைக்கும் தாங்கள் நன்கொடை அளித்து இந்த தர்ம காரியத்திற்கு உதவுமாறு வேண்டுகோளை விடுத்து நாம் இந்த பதிவிற்கு உள்ளே செல்லலாம்.
நாம் இப்பதிவிலே பித்திருக்களுடைய சாபங்கள், பித்திருக்களுடைய தோஷங்கள், முன்னோர்களுடைய சாபங்களால் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பல்வேறு விதமான கஷ்டங்களை எல்லோரும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக, குடும்பங்களில் குழந்தைகள் திடீர் அகால மரணம், குழந்தைகள் பெரியவர்களுடைய அகால மரணங்கள், துர்மரணங்கள், அதாவது விபத்துக்கள், தற்கொலைகள் என மட்டுமல்லாத கொலைகள், இந்த மாதிரி விஷம் குடித்து இறத்தல், இந்த மாதிரி பல துர்மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அதேபோல் அகால மரணங்கள், திடீர் மரணங்கள், ஹார்ட் அட்டாக் போன்ற திடீர் மரணங்களும் நிறைய குடும்பங்களிலே அபமிருத்தி தோஷம் என்று சொல்லுகிறோம், சாஸ்திரங்களிலே சொல்லுகிறது. இது மாதிரி மிருத்தி தோஷங்கள், மிருத்தி தோஷத்தை பற்றி சொல்கின்ற பொழுது பல தோஷங்கள் இருக்கிறது, 7 விதமான மிருத்தி தோஷங்கள். இவ்வாறாக அகால துர்மரணம் ஆத்மா நிறைய குடும்பங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த குடும்பங்களில் நிறைய பாதிப்புகள் அதனால் ஏற்படுகிறது. இவற்றுக்கெல்லாம் விமோச்சனமாக செய்யப்படக்கூடிய இந்த திலஹோமத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். மேலும் இந்த திலஹோமத்தை எங்கு செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிறதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். மேலும் இந்த திலஹோமத்தை செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம், அதனுடைய நன்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த திலஹோமம் இந்த வருகின்ற மகாலயபட்ச அமாவாசையை முன்னிட்டு இந்த மகாலயபட்சத்தில் நாம் இந்த திலஹோமத்தை திருப்புல்லானி க்ஷேத்திரம் என்கின்ற அந்த சேது கரையில் வைத்து நாம் அந்த திருப்புல்லானி க்ஷேத்திரத்தில் வைத்து பண்ணவிருக்கிறோம். அதனுடைய விளக்கங்களை பற்றியெல்லாம் பார்க்கவிருக்கிறோம். எனவே இந்த திலஹோமத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், அடியேன் செய்யக்கூடிய இந்த திலஹோமத்தை, அதற்கு முன்பாக முதல் நாள் செய்யக்கூடிய சர்ப்பசாந்தி, முன்னோர்களுடைய அந்த சர்ப்பதோஷங்களினால் ஏற்படக்கூடிய பாவங்களிலிருந்து விடுபடுவதற்குரிய அந்த சர்ப்பசாந்தி பூஜையை பற்றியும் திலஹோமத்தை பற்றியும் இதில் எவ்வாறு எல்லோரும் சேர்ந்து கலந்து கொண்டு பண்ண வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். எனவே வீடியோவை கடைசி வரை தொடர்ந்து பார்த்தால்தான் உங்களுக்கு ஒரு முழுவதுமான ஒரு தீர்மானமாக இதை பற்றி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் என்கின்ற அடிப்படையிலே அனைவரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க அடியேன் வேண்டுகிறேன். நாம் இந்த பதிவிலே மகாலயபட்சத்தினுடைய பெருமைகளை பற்றியும், மகாலயபட்சத்தில் செய்யக்கூடிய பித்ருக்காரியங்கள், திலஹோமம் போன்ற பித்ருக்காரியங்கள் செய்யக்கூடிய பலன்களை பற்றியும், அடியேன் செய்யக்கூடிய திலஹோமத்தை பற்றியும், சர்ப்பசாந்தியை பற்றியும், மேலும் அந்த திருப்புல்லானி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு திலஹோமம் விஷ்ணு சாயுஜ்யம் செய்யக்கூடிய அந்த இடத்தினுடைய அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். மேலும் திலஹோமம் எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அனைத்து சாஸ்திர ரீதியான விளக்கங்களை எல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். எனவே இதை பல பகுதிகளாக பிரித்து நாம் அந்த வீடியோவை நாம் அமைத்து கொடுக்கிறோம். எனவே அனைவரும் இறுதி வரை இந்த வீடியோவை பார்க்க அடியேன் வேண்டிக்கொண்டு, இப்போ வீடியோவில் முதற் பகுதியாக நாம் இந்த மகாலயபட்சத்தினுடைய பெருமையை பற்றி பேசி இந்த வீடியோவை தொடங்குவோம். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிதிர்சாபங்கள், பிதிர்தோஷங்கள், மாத்ருசாபங்கள், மாத்ருதோஷங்கள் என்று பல சாபங்களினால், பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய சாபங்களினால் அநேக குடும்பங்களில் துர்மரணங்கள், அகால மரணங்கள், திடீர் மரணங்கள், அபமிருத்தி தோஷங்கள் போன்ற மட்டுமல்லாது தீரா கடன், தீரா பகை, தீராத வியாதி, வேலை இல்லாமை, கடன் தொல்லை, வழக்குகள், தீராத வழக்குகள் போன்ற பல பிரச்சனை, குழந்தைகளுடைய தீய பழக்க வழக்கங்கள், வேலையில்லாத திண்டாட்டம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு அநேக குடும்பங்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். மேலும் குழந்தைகளுக்கு திருமணமின்மை, குழந்தையின்மை போன்ற பல பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த பிதிர்சாபங்களும் பிதிர்தோஷங்களும் காரணமாக இருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து எல்லோரும் விடுபட, எல்லோரும் தேடக்கூடிய அந்த பிராயச்சித்தம், அந்த பிராயச்சித்தங்களில் மிக முக்கியமானது இந்த பிதிர்தோஷம் விடுவதற்கு செய்யக்கூடியது சர்ப்பசாந்தி மற்றும் திலஹோமம். எனவே இந்த திலஹோமத்தை எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதில் முதலாவதாக இந்த மகாலயபட்சம் என்கின்ற அடிப்படையிலே இந்த மகாலயபட்சத்தினுடைய பெருமையை தெரிந்து கொண்டு அந்த மகாலயபட்சத்தில் இந்த திலஹோமம் பண்ணுடைய அருமையை நாம் உணரலாம். அதனால் மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாதத்திலே
பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் தொடங்கி அதன் பிறகு மகாலய அமாவாசை முடிந்து அதற்கு மறுநாள் பிரதமை வரை இந்த 16 நாட்களும் மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இது புரட்டாசி மாதத்திலே வருகிறது. இவ்வருடம் இந்த மகாலயபட்சமானது புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கி மகாலய அமாவாசை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி முடிவடைகிறது. அதற்கு மறுநாள் அக்டோபர் 3ஆம் தேதி பிரதமையுடன் இந்த மகாலயபட்சம் முடிவடைகிறது. அதாவது செப்டம்பர் 18இலிருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரை இந்த 16 நாட்களும் மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இவரிடம் அந்த நாள்களே வருகிறது. இந்த மகாலயபட்சத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மற்ற ஒரு முன்னோர்களுக்கு திவசங்கள் திதிகள்லாம் அந்தந்த திதிகளிலே அந்தந்த மாதங்களிலே நாம் கொடுக்கிறோம். இவ்வாறு கொடுக்காதவர்கள் கூட திதி திவசங்களை மறந்தவர்கள், முன்னோர்களுடைய திதிகளை தெரியாதவர்கள், அல்லது முன்னோர்கள் திதிகளை கொடுக்காமல் இருந்தால் நாம் தற்போது நம்முடைய தந்தை தாய்களுக்கு திதிகள் கொடுத்தாலும் முன்னோர்கள் கொடுக்காமல் விட்டால் அதனுடைய பாவங்கள் தோஷங்கள் ஏற்படும் அல்லவா? இதற்கெல்லாம் பிராயச்சித்தமாக புரட்டாசி மாதம் இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய அந்த 16 நாட்களும், அதில் குறிப்பாக அந்த 15 நாட்கள் அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையிலிருந்து மகாலய அமாவாசை வரை நாம் அந்த பிதர்களுக்கு நாம் அந்த தர்ப்பணங்களை திதிகளை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த மறந்தவனுக்கு மகாலயம் என்ற ஒரு பழமொழியே உண்டு. அந்த மகாலய மகாலய பட்சத்திலே நாம் கொடுக்கக்கூடிய திதிகளை அந்த பித்ருக்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பட்சம் இந்த மகாலய பட்சம் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகிறது. இதனுடைய தாத்பரியம் சாஸ்திரம் என்னென்று சொன்னால், அதாவது நம்முடைய முன்னோர்கள் இறந்தவுடன் அவர்கள் தெற்கு நோக்கி செல்லுவார்கள். தெற்கு நோக்கி ஏன் என்று சொன்னால் தெற்கில்தான் யமலோகம் என்று சொல்லக்கூடிய பித்ருலோகம் இருக்கிறது. அங்கே தான் யமதர்மராஜன் இருக்கிறான். ஒரு ஆத்மா இறந்தவுடன் தெற்கு நோக்கி அந்த யமலோகம் அந்த பித்ருலோகம் நோக்கி செல்லும். இப்போ அங்கு தான் சென்று அந்த பித்ருலோகத்திலே அந்த ஆத்மாக்கள் வாழ்கின்ற யமதர்மராஜனுடைய பிடியிலே இருக்கும். இப்போ யமதர்மராஜன் ஒவ்வொரு மாதமும் சில பேர் அமாவாசைக்கு தர்ப்பணங்கள் திதிகளெல்லாம் கொடுப்பார்கள் அவர்கள் இறந்த திதியிலே. ஆனால் அந்த திதிகளை யமதர்மராஜன் அவனுடைய தூதர்கள் மூலமாக அந்த தர்ப்பணங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பித்ருக்களிடம் சேர்ப்பான். ஆனால் மகாலயபட்சத்தினுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், யமதர்மராஜன் யமலோகத்தில் அந்த பித்ருலோகத்தில் உள்ள பித்ருக்களை எல்லாம் யமதர்மராஜன் அழைத்து, நீங்களெல்லாம் இந்த மகாலயபட்சத்தில் நீங்கள் பூமிக்கு சென்று பூலோகம் சென்று உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வம்சங்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் அன்ற மகாலயபட்சத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பித்ரு பூஜைகளையும் திதிகளையும் திவசங்களையும் தர்ப்பணங்களையும் அந்த திலகம் போன்ற பல அவங்களுக்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தமாக செய்யக்கூடிய அனைத்து பூஜையுடைய பலன்களை நீங்கள் ஏற்று அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள் என்று யமதர்மராஜனை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பட்சம் இந்த மகாலயபட்சம். இவ்வாறு மகாலயபட்சத்திலே பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்களை யமதர்மராஜன் அனுப்பி வைப்பான். எதன் மூலமாக அனுப்பி வைப்பான் என்று சொன்னால், சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக அனுப்பி வைப்பான். அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் தான் ஒரு விமானம் மாதிரி, அதில் பயணித்து தான் அந்த ஒளிக்கற்றைகள் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒளிக்கிரணங்கள் மூலமாகத்தான் பித்ருக்கள் எல்லாம் பூமிக்கு வருவார்கள். மேலும் இந்த புரட்டாசி மாதத்திலே இந்த மகாலயபட்சம் ஏன் வருகிறது என்பதற்கு ஒரு பெரிய தாத்பரியமான ஒரு விஞ்ஞான ரீதியான காரணமும் கூட அடியேன் சொல்லுகிறேன். அதாவது சூரியன் தட்சிணாயனம் உத்தராயணம் என்று 2 அயனங்கள் நம்மதில் உண்டு. அதில் உத்தராயணம் என்பது தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை சூரியனானவன் கிழக்கிலிருந்து கிளம்பி புறப்பட்டு வடக்கு முகமாக மேற்கு நோக்கி செல்லுவான். ஆனால் இந்த ஆடி மாதம் முதல் தட்சிணாயனம் ஆரம்பம். இந்த தட்சிணாயனம் ஆரம்பத்திலே சூரியனன் தன்னுடைய ஒளிப்பட்ட பாதையை மாற்றி அவன் தெற்கு முகமாக கிளம்பி அவன் பித்ருலோகம் வழியாக பித்ருலோகத்துக்கு பின்புறம் வழியாக தெற்கு முகமாக மேற்கிலே மறைவான் இந்த 6 மாத காலத்திலே. அதில் இந்த புரட்டாசி மாதம் கரெக்டாக சூரியனுடைய ஒளிபட்ட பாதை, அந்த சூரியன் செல்லக்கூடிய பாதை புரட்டாசி மாதம் பித்ருலோகத்துக்கும் பூமிக்கும் அந்த பித்ருலோகத்துக்கு தெற்கு புறம் அவனுடைய அந்த சூரியனுடைய சஞ்சாரமானது ஏற்படும். கரெக்டாக இந்த புரட்டாசி மாதத்திலே பித்ருலோகத்துக்கு தென்பகுதியிலே
சூரியன் சஞ்சரிப்பார். அப்பொழுது சூரியனுடைய ஒளிக்கிரணங்களானது இந்த பிதிர்லோகத்தில் பட்டு அதன் வழியாக நேர் பூமிக்கு வரும். அப்பொழுதுதான் இந்த யமதர்மராஜன் சூரியனுடைய ஒளிபெற்ற பாதை ஒளிக்கிரணங்கள் நம்மளுடைய பிதிர்லோகம் வழியாக பூமிக்கு செல்லுகிறது. அதனால் பிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விமானத்திலே தாங்கள் அனைவரும் ஏறிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் பூமிக்கு சென்று உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய வம்சங்களை பார்த்து அவர்களுடைய திதி திவசங்களை ஏற்று அவர்கள் செய்யக்கூடிய பிராயச்சித்தங்களை ஏற்றி இந்த பிதிர்தோஷம் போன்றவற்றுக்கு செய்யக்கூடிய இந்த சர்பசாந்தி திலகோம் முதலியவற்றை ஏற்றி அவர்களுக்கு ஆசி வழங்குங்கள் என்று அனுப்பி வைப்பார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதம் இது. சாஸ்திர ரீதியாக ஒரு அற்புதமான மாதம். இந்த பிதிர்சாபங்கள் பிதிர்தோஷங்கள் நீங்குவதற்கு போக்குவதற்கு நாம் பிராயச்சித்தமாக செய்யப்படக்கூடிய இந்த சர்பசாந்தி திலகோமம் மட்டுமல்லாது கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் எல்லாம் பித்ருக்கள் நேரடியாக நம்மிடத்திற்கு வந்து இந்த பூமிக்கு வந்து ஏற்று அவர் நமக்கு ஆசி அளித்து அந்த சாபங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் நமக்கு விமோச்சனத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சம். அப்பேற்பட்ட மாதத்திலே அந்த மாலயபட்சத்திலே அதில் மத்தியாஷ்டமி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான நாள். மாலயபட்சம் என்பது அந்த 16 நாட்கள், அதில் நடுநாயகமாக வரக்கூடிய அஷ்டமி, இதற்கு மத்தியாஷ்டமி என்ற பெயர். அன்றைய தினம் நாம் இந்த வருடம் மகாலயபட்ச அமாவாசையை முன்னிட்டு மகாலயபட்சத்தை முன்னிட்டு இந்த திலகோமத்தை திருப்புல்லானி என்கிற அற்புதமான அந்த ஒரு க்ஷேத்திரத்திலே ஆதி தில தர்ப்பணம் புரி என்று சொல்லக்கூடிய ஆதியிலே ராமபிரானே தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி தவசங்களை செய்த இடம் அந்த திருப்புல்லானி என்கின்ற க்ஷேத்திரம். அங்கே தர்பசேன ராமரும் ஆதி ஜெகநாத பெருமாளும் வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஒரு திருத்தலத்தினுடைய அருகில் அமைந்துள்ள அந்த சேதுக்கரை என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த ஸ்தலத்திலே அந்த கரையிலே தான் நம்முடைய முன்னோர்கள் தெற்க பார்த்து கடல் இருக்கக்கூடிய ஒரே இடம் திருப்புல்லானி சேத்திரம். அங்கே தெற்கு லோகம்தான் பிதுர்லோகம் இருக்கிறது. தெற்கை பார்த்து தான் நம்முடைய கடற்கரை அமைந்துள்ளது. எனவே திருப்புல்லானியில் செய்யக்கூடிய திலகோமங்கள் நேரடியாக பித்ருக்கள் அந்த கடற்கரைக்கு வந்து அதை ஏற்று நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்திலே நாம் இந்த வருடம் நம்முடைய அருளமுதம் அறக்கட்டளையின் சார்பாக சமய அறக்கட்டளையின் சார்பாக இவ்வருடம் திலகோமத்தை அந்த சர்பசாந்தியை திருப்புல்லானி க்ஷேத்திரத்தில் நாம் நடத்தவிருக்கிறோம் என்பதை அடியேன் மிக பெருமையுடன் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இத்தருணத்தில் இவ்வீடியோ பதிவும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பத்திலே அகால மரணங்கள், அதாவது அகால மரணம் என்று சொன்னால் இளம் வயதிலே வரக்கூடிய நடுத்தர வயதிலே வரக்கூடிய திடீர் மரணங்கள், இதற்கெல்லாம் அகால மரணங்கள் என்று பெயர். துர்மரணங்கள் என்று சொன்னால் கொலை, தற்கொலை, சூசைட், விபத்துக்கள், ஆக்சிடெண்ட்டு. அது மட்டுமல்லாது திடீர் மரணம். இது எந்த வயதில் இருந்தாலும் சரி, சிறு வயதில் இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் இருந்தாலும் சரி, அல்லது வயதான பிறகு இருந்தாலும் சரி, ஒரு திடீர் மரணங்கள் ஏற்படக்கூடாது. விபத்தினால் மரணம் ஏற்படக்கூடாது. சூசைட், தற்கொலையினால் மரணம் ஏற்படக்கூடாது. இல்லை ஒரு கொலை, மற்றவர்களால் கொலை செய்யப்பட்டு மரணம் ஏற்படக்கூடாது. இந்த மரணங்களெல்லாம் துர்மரணங்கள் என்று பெயர். இது எல்லா வயதிற்கும் பொருந்தும். இதுக்கு துர்மரணம். சிறு வயதிலும் நடுத்தர வயதிலும் வரக்கூடிய மரணத்திற்கு அகால மரணம் என்று பெயர். இந்த மரணங்கள் ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்தால், அதுவும் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருந்தால், அங்கே பிதிர் சாபங்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்று பொருள். ஒரு முறை இருமுறை நடந்தாலே அது பிதிர் சாபத்தினுடைய அறிகுறிகள். இது மட்டுமல்லாது ஜோதிடத்தில் ஜாதக ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தில், தந்தையுடைய ஜாதகத்திலோ அல்லது குழந்தைகளுடைய ஜாதகத்திலோ 5, 7, 8, 10 பஞ்சமம், சப்தமம், அஷ்டமம், தசமம் என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் இருந்து இந்த 5, 7, 8, 10 இடங்களில் சனி அமர்ந்திருந்தாலும் பிதிர் சாபங்கள் இருக்கும். அது மட்டுமல்லாது ராகு கேது என்று சொல்லக்கூடிய சர்ப கிரகங்கள், இந்த 2 கிரகங்களும் 5, 9, 5 லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும், 9இல் ராகுவோ கேதுவோ இருந்தாலும், 4இல்
ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிதிர்சாபங்களும் மாத்ருஷாபங்களும் மாத்ருவழி பிதிர்சாபங்களும் இருக்கும். இந்த பிதிர்சாபம் என்று சொல்கின்ற பொழுது அப்பாவழி முன்னோர்கள் வழியாகவும் பிதிர்சாபங்கள் வரும், பிதிர்தோஷங்கள் வரும். அம்மாவழி முன்னோர்கள் மூலமாகவும் பிதிர்சாபங்கள் பிதிர்தோஷங்கள் வரும். அதனால் பிதிர்சாபம் என்பது அம்மாவழி அப்பாவழி 2 வழியிலும் வரக்கூடியது தான் பிதிர்சாபங்கள். இதற்கு காமனாக பிதிர்சாபம் என்ற பெயர். அதனால் அம்மாவழி இல்லை என்று அர்த்தம் இல்லை. 2 வழியும் உள்ள முன்னோர்களுக்கும் பிதிர்கள் என்றுதான் பெயர். எனவே இந்த பிதிர்சாபங்கள் அம்மாவழி முன்னோர்களுடைய குடும்பங்களிலும் வரும், அப்பாவழி முன்னோர்கள் குடும்பத்திலிருந்தும் ஏற்படக்கூடியது தான் பிதிர்சாபங்கள். அது மட்டுமல்லாது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த ராகுவுக்கு பிதிர்பிதாமகி என்று பெயர். பிதிர்பிதாமகி என்றால் அப்பாவழி முன்னோர்களுக்கு ராகு அதிபதி. கேது மாத்துர் மாதாமகி, அம்மாவளி முன்னோர்களுக்கு கேது அதிபதி. எனவே தான் இந்த பிதிர்சாபங்கள் பிதிர்தோஷங்களை நிர்ணயிப்பதில் அந்த ராகு கேது முக்கிய இடம் பெறுகிறது. அதனால்தான் இந்த ஜாதகத்திலே இந்த இடங்களிலே ராகு கேது இருந்தால் அவர்களுக்கு பிதிர்சாபங்களும் பிதிர்தோஷம் இருக்குன்னு அடியேன்னு சொன்னேன். சனி பஞ்சமம் சப்தமம் அஷ்டமம் தசமம் என்று சொல்கின்ற பொழுது, பஞ்சமம் என்று சொல்கின்ற பொழுது பூர்வ ஜென்மம். ஒருவன் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பூர்வ ஜென்மத்திலே நான் பஞ்சமா பாதகங்களை செய்திருந்தால் இந்த ஜென்மத்திலே நான் ஒருவருக்கு யாருக்கு பிள்ளையாக பிறக்கிறோனோ அந்த குடும்பத்திலும் அந்த பூர்வீகத்திலேயும் அவர்கள் பஞ்சமா பாதகங்களை செய்தவராக இருந்த குடும்பத்தில் தான் நான் பிறப்பேன். அப்போ என்னுடைய இண்டிவிஜுவல் கர்மா அப்படிங்கிறது அந்த பூர்வ ஜென்மம் 5ஆம் இடத்தை தீர்மானிக்கும். அதே போல் பூர்வீகமும் அந்த 5ஆம் இடத்தை தீர்மானிப்பதனால் என்னுடைய இண்டிவிஜுவல் கர்மாப்படி நான் பூர்வ ஜென்மத்தில் நான் பஞ்சமா பாதகங்களை செய்திருந்தால் அதனுடைய பலனாக இந்த ஜென்மத்தில் பஞ்சமா பாதகங்கள் பித்திருக்கள் அந்த பஞ்சமா பாதகங்களை செய்திருந்தால் அந்த குடும்பத்தில் நான் பிறந்து அந்த குடும்பத்தினுடைய பிதிர்சாபம் இன்னும் வலிமை ஏற்படும். இந்த அடிப்படையில் தான் 5இல் சனி இருந்தால், ஏனென்றால் சனிக்கு தர்மராஜன் கர்மாதிபதி என்று பெயர். எனவே அவர் மூலமாகவும் அந்த பிதிர்சாபங்கள் ஏற்படும். 2வது, இந்த சனி பகவான் 7இல் உட்கார்ந்திருந்தாலும் 8இல் இருந்தாலும் 10இல் இருந்தாலும் அந்த பிதிர்சாபங்கள் ஏற்படும். இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், சனிக்கு கர்மாதிபதி என்று பெயர். ஒருவன் பாவங்களை செய்து பணம் சம்பாதித்திருந்தாலும் இல்லைங்க தன்னுடைய ஆசைகளை அதர்மத்தின் மூலம் அடைந்தாலும், அதாவது நம்முடைய முன்னோர்கள் பாவங்களை ஆசைகளை அதர்மத்தின் மூலமாக தர்மத்தை மீறி அடைந்தாலும் அல்லது பணத்தை சம்பாதிப்பதற்காக அதர்மமான வழியை கையாண்டு அவர்கள் பணம் சம்பாதித்தாலும், இல்லை ஒருவருடைய சொத்துக்களை அபகரித்தாலும், இல்லை மற்றவருடைய பெண்களை அவர்கள் ஏமாற்றி அவர்களுடைய ஆசையை காம இச்சையை தீர்த்து கொண்டாலும் அவர்களுடைய வம்சங்களுக்கு 3 தலைமுறைகளுக்கு இந்த தோஷங்கள் ஏற்படும். இதற்கு பிதிர்தோஷம் என்று பெயர். பொதுவாகவே பிதிர்சாபம் பிதிர்தோஷம் என்று 2க்கும் உள்ள வித்தியாசத்தை அடியேன் சொல்லுகிறேன். பிதிர்சாபம் என்று சொன்னால் பிதிர்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அளிப்பது பிதிர்சாபம். பிதிர்தோஷம் என்று சொன்னால் முன்னோர்களே பாவம் செய்திருந்தால் அவர்கள் கொடுத்த இந்த உடம்பிலே அந்த பாவமானது இரத்தத்தின் மூலமாக கலந்து உள்ளே வந்துவிடும். இதற்கு பிதிர் தோஷம் என்று பெயர். எனவே பிதிர் சாபம் இருந்தாலும் சரி பிதிர் தோஷம் இருந்தாலும் சரி இந்த 2மே நம்மை பாதிக்கும். அவ்வாறான ஜாதகங்களிலே தான் சனி பஞ்சமம் சப்தமம் அஷ்டமம் தசமம் என்கின்ற ஸ்தானத்திலே அமைய பெற்றிருப்பார். இவ்வாறு அமைந்திருக்கும்போது அந்த குடும்பத்திலே பஞ்சமத்திலே சனி இருந்தால் குழந்தையின்மை, பெரும் வாழ்க்கையிலே முன்னேற்றமில்லாத நிலைமை, தடங்கல்கள் இதெல்லாம் ஏற்படும். 7இலே சனி இருந்தால் திருமணமின்மை, இல்லை திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை, கணவன் மனைவி விவாகரத்து, குடும்பத்தில் ஒற்றுமையின்மை இவையெல்லாம் ஏற்படும். 8இலே குரு இருந்தால் 8இலே சனி இருந்தால் அந்த குடும்பத்திலே கடன், அவமானங்கள், ஆபிசார தோஷங்கள், ஏவல் பிள்ளி சூனியங்கள், துராத்மாக்களுடைய அந்த பித்திருக்கள் அகால துர்மரண இந்த ஆத்மாக்களுடைய தொந்தரவுகள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் அகால துர்மரணங்கள் இதெல்லாம் ஏற்படும். 10இல் சனி இருந்தால்
அந்த குடும்பத்திலே வேலையின்மை, வருமானமின்மை, வறுமை போன்ற பல கஷ்டங்களுக்கு அந்த குடும்பத்தில் கர்மா, அடிக்கடி இறந்தவர்களுக்கு கர்மா செய்யக்கூடிய நிலைமைகள் இதெல்லாம் போன்றவையெல்லாம் ஏற்படும். இவ்வாறாக சனி பஞ்சமம், சப்தமம், அஷ்டமம், தசமஸ்தானத்தில் அமையப்பெற்றால் அந்த குடும்பத்தில் பித்ரு தோஷங்கள், பிதிர் சாபங்களை விட பிதிர் தோஷங்கள் அதிகமாக இருக்கும். ராகு கேதுக்கள் 5, 9, 4 இந்த மாதிரி இடங்களில் அமைந்து விட்டால் அந்த குடும்பத்திலே பிதர்களுடைய சாபங்கள் அதிகமாக இருக்கும். எனவே தான் இந்த பிதிர் சாபம், பிதிர்தோஷ நிவர்த்திக்காக முதலில் சர்பசாந்தி என்கின்ற ஒரு சாந்தியை செய்து வைத்து அதன் பிறகு இந்த பிதிர் சாப பிதிர்தோஷ நிவர்த்திக்காக திலஹோமத்தை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே அடியேன் ஒவ்வொரு முறையும் இந்த மகாலய பட்சத்திலே இந்த மத்தியாஷ்டமி பொழுதிலே திலஹோமம் செய்வதற்கு முதல் நாள் சப்தமி திதி என்று சர்பசாந்தி என்கின்ற பூஜையை செய்வித்து அந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய அப்பாவளி முன்னோர்கள் பிதிர் பிதாமைக்கும் அம்மாவளி முன்னோர்களுடைய பாவங்களுக்கு, தோஷங்களுக்கு, மாத்ருமதமாகி என்று அழைக்கப்படக்கூடிய கேதுவிற்கும் சேர்த்து அந்த ராகு கேதுக்களுக்கு சர்பசாந்தி பூஜையும், அதற்கு மறுநாள் மத்தியாஷ்டமி என்கின்ற ஒரு அற்புதமான அந்த பிதர்களுக்குரிய அந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அந்த நாளிலே திலஹோமம் அடியேன் ஒவ்வொரு வருடமும் தனியாக மட்டுமில்லாமல் அனைவருக்குமாக சேர்த்து, ஏனென்று சொன்னால் இந்த திலஹோமம் என்பது முறைப்படி இந்த 2 நாட்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருட்செலவு அதிகமாக ஆகும். அதுவும் இந்த வருடம் மகாலய பட்சத்திலே அந்த மத்தியாஷ்டமி என்பது திதியும் அந்த சப்தமி திதியும் வருகின்ற செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை என்று சப்தமி என்று நாம் சர்பசாந்தி பூஜையும், அதற்கு மறுநாள் வரக்கூடிய புதன்கிழமை மத்தியாஷ்டமி என்று காலை திலஹோமம். பொதுவாகவே புதன் என்று சொன்னால் மகாவிஷ்ணு, இந்த மகாவிஷ்ணுக்கு செய்யக்கூடியது தான் திலஹோமம். ஏனென்று சொன்னால் இந்த அகால துர்மரணோட இந்த ஆத்மாக்கள் எல்லாம் விமோச்சனம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விஷ்ணு சாயுஜ்யம் என்று பெயர். இந்த திலஹோமம் என்று சொன்னாலே அதற்கு ஒரிஜினலாக சாஸ்திரம் கொடுத்துடைய பெயர் விஷ்ணு சாயுஜ்யம். விஷ்ணு சாயுஜ்யம் என்றால், சாயுஜ்யம் என்றால் மோட்சம், பதவி. விஷ்ணு சாயுஜ்யம் என்றால் வைகுந்த பதவி. அப்போ அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் விமோச்சனம் கொடுக்கிறது, அவர்களெல்லாம் அந்த வைகுந்த பதவியை, அந்த விஷ்ணு சாயுஜ்யத்தை அடைவதற்காக செய்யப்படுவதனால் இதற்கு அந்த திலத்தினால், எள்ளினால் செய்யப்படுவதனால் இதற்கு திலஹோமம், எள்ளையும் நெல்லையும் கலந்து செய்யப்படுகிறோம். அதை பற்றி அடியேன் அடுத்து விவரிக்கவிருக்கிறேன். அவ்வாறாக இந்த திலஹோமத்தை இவ்வருடம் மகாலயபட்சத்திரண்டு, அதுவும் ஆதி ஜெகநாத பெருமாள் அந்த தர்பசேன ராமர் அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த திருப்புல்லானி கஷேத்திரத்திலே அந்த சேது கரையிலே தெற்கு பார்த்து கடல் அமைந்து, அதுவும் தெற்கு தான் பித்ருலோகம் அமைந்த அந்த ஒரு இடத்திலே அந்த கடற்கரைக்கு அருகிலே திருக்குறுங்குடி ஜீயருடைய சுவாமிகளுடைய மடத்திலே, திருமடத்திலே அடியேன் இந்த திலஹோமத்தை அனைவருக்குமாக செய்யவிருக்கிறேன். எனவே இந்த வருடம் அடியேன் செய்யக்கூடிய அதுவும் திருப்புல்லானி கஷேத்திரம் என்பது அந்த விஷ்ணு சாயுஜ்யம் திலஹோமம் செய்வதற்கு ஏற்ற ஒரு ஸ்தலம். 2 ஸ்தலங்கள், ஒன்று ராமேஸ்வரம், இன்னொன்று திருப்புல்லானி. இந்த ராமேஸ்வரம் சரீர பாவங்களை போக்கி அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பதற்கு ராமேஸ்வரமும், ஆத்மாவுக்கு விமோச்சனம் கொடுப்பதற்கு அதுக்கு விஷ்ணுவே அதிகாரமாக இருப்பதனால் அது திருப்புல்லானி கஷேத்திரம் வெகு விசேஷமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த சரீரத்துக்கு அதிபதி ருத்ரன், ஆத்மாவிற்கு அதிபதி மகாவிஷ்ணு. எனவே தான் இந்த திலஹோமத்திலே அந்த சரீரத்திற்காக நெல்லையும் ஆத்மாவிற்காக எள்ளையும் சேர்த்து நாம் இந்த திலஹோமத்தை செய்கின்றோம். இந்த திலஹோமத்தில் இந்த எள்ளானது மகாவிஷ்ணுனுடைய இரத்தத்திலிருந்து வெளிப்படும் அந்த வியர்வையிலிருந்து வெளிப்பட்டது தான் எள். எனவே இந்த எள்ளை வைத்து நாம் அந்த திலஹோமத்தை தர்ப்பணங்களை செய்கின்றோம். திலஹோமத்தை செய்வதனால் அந்த ஆத்மாக்கள் மீண்டும் அந்த பரமாத்மா அந்த விஷ்ணுவிடமே சென்று சேரட்டும், அந்த பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியமடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த எள்ளினால் இந்த திலஹோமத்தை செய்கின்றோம். நெல் என்பது சரீரத்துக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது என்று சித்தர்கள் சொல்லுவார்கள். அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம். அப்படி என்று சொன்னால் அண்டம் என்பது இந்த உடம்பே அண்டம், இந்த பிண்டத்தினால் ஆனது. எனவே இந்த சரீரத்துக்கு
பிண்டம், அந்த அன்னமே ஆதாரமாக இருப்பதனால் அந்த அன்னம் அரிசியிலிருந்து வருகிறது, அந்த அரிசி நெல்லிலிருந்து வருகிறதுனால் அந்த நெல் சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால் நெல்லை கொண்டு சரீரத்திலிருந்து அந்த ஆத்மா விடுபட்டால்தான் அந்த விஷ்ணுவிடம் மோட்சமடையும். அப்போ அந்த சரீரத்துக்கு அதிபதியான ருத்ரனுக்கு சேர்த்து செய்யக்கூடியதற்காக நெல்லையும் விஷ்ணுவுக்காக எல்லையும் கலந்து இந்த திலஹோமத்தை செய்கின்றோம். இந்த ஒரு அற்புதமான சாஸ்திரோத்தமான ஒரு ஹோமம் இவரிடம் மாலை பட்சத்திலே அடியேன் திருப்புல்லானி க்ஷேத்திரத்திலே செய்யவிருக்கிறேன். சர்ப்பங்களிலே சர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம், நாகதோஷம், குடும்ப நாகதோஷம், அஷ்டமகா நாகதோஷம் என்று சர்ப்பதோஷங்களில் பல வகைகள் இருக்கிறது. அந்த சர்ப்பதோஷங்கள் எல்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வைத்து தான் செய்யப்படுகிறது. இந்த ராகு கேதுக்கள் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே அடியேன் சொல்லியிருக்கிறேன். ராகு என்றால் அப்பாவளி முன்னோர்கள், கேது என்றால் அம்மாவளி முன்னோர்கள். அப்போ அப்பாவளி முன்னோர்கள் சர்ப்பங்களை வதைத்தாலோ சர்ப்பங்களை கொண்டிருந்தாலோ, அது அப்பாவளி முன்னோர்களாக இருந்தாலும் சரி, அம்மாவளி முன்னோர்கள், சர்ப்பங்களுடைய வதை, சர்ப்ப ஹிம்சை அல்லது சர்ப்பத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இவைகள் இருந்தால் கூட இந்த சர்ப்பதோஷங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே அந்த பிதிர் சாபங்களையும் பிதிர் தோஷங்களையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாது ராகு கேதுக்கள் என்று சொல்லும்போது அடியேன் சொன்ன மாதிரி பித்திருக்களே, நம்மளுடைய முன்னோர்கள், அப்பாவளி முன்னோர்களே பாவம் செய்திருந்தால் அது ராகு தீர்மானிக்கிறது. அம்மாவளி முன்னோர்களே பாவங்கள் செய்திருந்தால் அது கேது தீர்மானிக்கக்கூடியது இருப்பதனால் இந்த ராகு கேதுக்களை மையமாக வைத்து மட்டுமில்லாமல் சர்ப்பங்களிலே அனந்தன், வாசுகி, காளிங்கன், கார்கோடகன், தட்சகன், சங்ககலிகன், பத்மாவன் நிறைய அஷ்டமகா நாகங்கள் இருக்கிறார்கள். அந்த நாகர்களுடைய குடும்பங்கள் இருக்கிறது, பேரன் பேத்திகள் இருக்கிறார்கள். இவ்வாறாக ஒரு 84 சர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த 84 சர்ப்பங்களுக்கும் சேர்த்து ரிக்வேதத்திலே மந்திரங்கள் இருக்கிறது. அந்த மந்திரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த சர்ப்பங்களுடைய பெயர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சர்ப்பத்துக்கும் என்னென்ன பேர், 8 பெரிய நாகர்கள், அதனுடைய குடும்பங்கள், இந்த 84 நாகர்களுக்கும் பெயர்கள் இருக்கிறது. அத்தனை நாகர்களுக்கும் ஒரு சர்ப்ப மண்டலம் அமைத்து அந்த சர்ப்ப மண்டலத்திலே இந்த 84 கட்டங்களை வைத்து அந்த கட்டங்களிலே தர்பையினாலும் புஷ்பத்தினாலும் அந்த அட்சதையால் அந்தந்த சர்ப்பங்களுக்கு அந்தந்த பெயர்களை சொல்லி ஆவாகனம் செய்து ரிக்வேத மந்திரங்களினால் ஆவாகனம் செய்து அதன் பிறகு அந்த சர்ப்பங்களுக்கு பூஜைகளை செய்து அதன் பிறகு சர்ப்ப பலி என்று சொல்லக்கூடிய அந்த பிண்ட பலியை சேர்ப்போம். ஒவ்வொரு பிண்டமும் அன்னத்தினால் மஞ்சளை கலந்து ஒரு பிண்டத்தை பிடித்து அதிலே கோதுமை, வாழைப்பழம், நெய்யில் சேர்த்து அதில் வெள்ளத்தை சேர்த்து அதை நெய்யில் பொரித்து அந்த அப்பத்தை அந்த அன்னத்தில் பிண்டத்தில் உள்ளே வைத்து அந்த சர்ப்பங்களுக்கு இந்த 84 கட்டங்களிலும் பலி உருண்டை போடுவார்கள். இதற்கு ஆசிலேஷா பலி என்று பெயர். இந்த பலி பூஜையை செய்ய வேண்டும். செய்தால்தான் அந்த முன்னோர்கள் செய்த அந்த சர்ப்பத்தினுடைய பாவங்களுக்கும் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் ஏற்பட்ட அந்த பிதிர் தோஷங்களும் இந்த சர்ப்ப பூஜை பண்ணுறதுனால் நிவர்த்தியாகும். அந்த அடிப்படையிலே சப்தமி திதி என்று, அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று இவரிடம் இந்த மாலை பட்சத்திலே வருவதனால் அது விசேஷமாக அன்றைய தினம் மிருகசிரீஷம் நட்சத்திரம் என்கின்ற நட்சத்திரத்திலே அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சாரம் பெற்று இருப்பதனால் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ராகுடைய நட்சம் அதனுடைய தொடர்ச்சியாக மறுநாள் அஷ்டமி திதி வரை இருப்பதனால் அந்த ராகுடைய நட்சத்திரமும் அன்றைக்கு சம்யோஜிதமாக இருப்பதனால் அன்றைய தினம் நாம் என் செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாய் தான் இரத்தத்திற்கு அதிபதி. அந்த முன்னோர்களிடத்திலிருந்து நம்முடைய உடம்பு வந்திருக்குன்னா அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அப்போ அந்த இரத்தத்தினுடைய அதற்கு அதிகாரம் வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசிரீஷம். அந்த மிருகசிரீஷ நட்சத்திரமும் முன்னோர்களுக்கு அதிபதியான இந்த ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை. அந்த திருவாதிரை 2 நட்சத்திரமும் சேர்ந்து சம்யோஜம் அமையப்பெற்ற அந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே அந்த மாலை வேளையிலே சர்ப்பங்கள் வெளிவரக்கூடிய அந்த இரவு பொழுது தான் சர்ப்பங்கள் வெளிப்படுத்தி கொள்ளும். அந்த ஒரு இரவு பொழுதிலே அதுவும் திருப்புல்லானி க்ஷேத்திரத்திலே ஏற்கனவே அங்கே சந்தான கோபாலகிருஷ்ணன் அங்கே சர்ப்பதோஷத்துக்கு நிவர்த்திக்காக திருப்புல்லானி ஆலயத்திற்குள்ளே சென்று சொன்னால் நிறைய நாகர்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். இந்த சர்ப்பதோஷ நிவர்த்திக்காக பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஆளே திருப்புல்லானி க்ஷேத்திரம் சர்ப்ப பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நாகர் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஸ்தலங்களிலே இந்தியாவிலே மிக முக்கியமான ஸ்தலம் அந்த திருப்புல்லானி க்ஷேத்திரம். அங்கே வைத்து நாம் இந்த சர்ப்ப தோஷத்தை போக்குவதற்காக செய்யக்கூடிய அந்த முன்னோர்களுடைய பாவத்தினால் ஏற்பட்ட அந்த பிதிர் தோஷத்தினால் ஏற்பட்ட
பாவங்களை போக்குவதற்கும் கஷ்டங்களை போக்குவதற்கு செய்யக்கூடிய அந்த சர்பசாந்தி பூஜையை இவ்வருடம் நாம் 24ஆம் தேதி அந்த செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை அந்த திருக்குறுங்குடி திருப்புல்லானி திருக்குறுங்குடி ஜீயர் மடத்தில் வைத்து இந்த சர்பசாந்தி பூஜையை செய்கிறோம். அதற்கு மறுநாள் காலையிலே திலஹோமம் என்று சொல்லக்கூடிய அந்த மத்தியாஷ்டமி அன்று, மத்தியாஷ்டமியை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய மகாலய பட்சத்திலே அந்த ஒரு 16 நாளிலே நடு நாளாக இருக்கக்கூடிய அஷ்டமி என்று தான் பித்ருக்கள் முழுவதுமாக எல்லா பித்ருக்களும் முழுவதுமாக ஒரு அதாவது மகாலயபட்சம் ஆரம்பிப்பது பிரதமை முடிகிறது, அதுக்கு அடுத்த மாலை அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை என்று தான் மகாலயபட்சம் முடிகிறது. அதனுடைய நடுவில் இருக்கக்கூடியது இந்த அஷ்டமி, இதற்கு மத்தியாஷ்டமி. இதனுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், இந்த மத்தியாஷ்டமியில்தான் அந்த பித்ருக்கள் வந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தன்னுடைய கோபதாபங்களை தீர்த்து கொண்டு தாங்கள் கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்து அதன் பிறகு மனம் அவர்களுக்கு ஒரு நடுநிலையில் நிற்கக்கூடிய ஒரு நாள் இந்த மத்தியாஷ்டமி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பித்ருக்கள் வந்த நாளிலே பிரதமையில் வருகிறார்கள். வருகின்ற பொழுதே தன்னுடைய குழந்தைகள், பேரன்கள், பேத்திகள், பிள்ளைகள் மேல் கோபத்துடன் வருவார்கள். ஏற்கனவே தான் பிதிர்சாபங்கள் இருக்கிறது, அந்த கோபத்துடன் தான் வருவார்கள். ஆனால் நாம் செய்யக்கூடிய அந்த மகாலயபட்சத்திலே அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்களை, அந்த ஒரு கிரமங்களை, நாம் அந்த ஒரு நியதிகளை கடைபிடித்து அந்த மகாலயபட்சம் முழுக்கும் நாம் கடைபிடித்து வந்தால் அந்த 7 நாட்களிலே அவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு 8ஆம் நாள் அந்த மத்தியாஷ்டம் அன்றைக்கு பிதர்கள் மனதிலே ஒரு சாந்த நிலை அடைவார்கள். அந்த சாந்த நிலை அடையக்கூடிய நாள் இந்த மத்தியாஷ்டமி தினம். அன்றைக்கு நாம் செய்யக்கூடிய திலஹோமத்தில் அவர்கள் பிரீத்தி அடைந்து உடனே ஏற்று அந்த திலஹோமத்தின் மூலமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பெற்று அவர்கள் இந்த மோட்சத்தை நோக்கி நம்மளை விட்டு நமக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு அவர்கள் அந்த மோட்சகதியை, அந்த விஷ்ணு சாயுஜ்யத்தை, அந்த வைகுந்த பதவி அடைவதற்கு அவர்கள் கிளம்புவதற்கு மனதளவில் தயாராகி விடுவார்கள். எனவே அந்த மத்தியாஷ்டமி என்பது திலஹோமம் மட்டுமல்ல, அனைத்து பித்ருக்காரியங்களுக்கும் ஏற்ற ஒரு நாள் இந்த மத்தியாஷ்டமி. எனவே இந்த மத்தியாஷ்டமி அன்று நாம் அந்த திலஹோமத்தை செய்கின்ற பொழுது அந்த பித்ருக்கள், அதுவும் அந்த மாலையபட்சத்திலே, அதுவும் திருப்புல்லானி கரையிலே, சேது கரையிலே, நேரடியாக பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் இறங்கி வரக்கூடிய அந்த முதலில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய இடம் திருப்புல்லானி கஷேத்திரம். அந்த சேதுக்கரை, அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் முதலில் தெற்கு பகுதி வழியாக இந்த பாரதத்தினுடைய பூமியிலே இந்த கிரணங்கள் விழக்கூடிய இடம், அந்த கிரணங்கள் இறங்கக்கூடிய இடம் திருப்புல்லானி சேதுக்கரை கஷேத்திரம். எனவே பித்ருக்கள் இறங்கக்கூடிய இடத்திலே சென்று நாம் இந்த திலஹோமத்தை செய்கின்ற பொழுது பித்ருக்களை நேரடியாக அவர்களை வரவேற்று அங்கேயே போய் அவர்களுக்கு செய்கின்ற பொழுது உடனடியாக அவர்கள் நம்மை வரவேற்க இங்கேயே வந்து செய்கிறார்கள். அதுவும் திருப்புல்லானி கஷேத்திரத்திலே அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மிகவும் பிரீத்தி அடைந்து நமக்கு உடனடியாக அருளை புரிந்து அந்த பிதிர் சாபங்களை நீக்கி பிதிர் தோஷங்கள் நீங்க பெற்று அவர்கள் சாயுஜ்யம் அடைவார்கள். எனவே அந்த அளவிலே அந்த ஒரு காரணத்தினாலே அடியேன் இவ்வருடம் திருப்புல்லானி கஷேத்திரத்திலே இந்த திலஹோமத்தை அடியேன் செய்யவிருக்கிறேன். இந்த மத்தியாஷ்டமி தினத்திலே அநேக பேருக்கு அடியேன் திருப்புல்லானியிலும் ராமேஸ்வரத்திலும் திலஹோமத்தை செய்து வைத்திருக்கிறேன். அதுவும் இந்த விஷ்ணு உறுதியிலே செய்கின்ற பொழுது இன்னும் விசேஷமான ஒரு அமைப்பு இந்த திலஹோமம் இந்த திருப்புல்லானி செய்வதிலே அமைய பெற்றிருக்கிறது. அதுவும் இந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் நேரடியாக முதலில் படக்கூடிய அந்த சேது கரையிலே இந்த ஹோமத்தை செய்வதனால், திருப்புல்லானியில் செய்வதனால் அந்த விஷ்ணு பதவி, அந்த சாயுஜ்யம் பித்ருக்களுக்கு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலே இவரிடம் இந்த திலஹோமத்தை அடியேன் திருப்புல்லானியில் செய்கின்றேன். நாம் இந்த திலஹோமத்துடன் சேர்த்து நாராயண பலி என்கின்ற ஒரு பலியை கொடுக்கவிருக்கிறோம். இந்த நாராயண பலி எதற்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை சிறு வயதிலே திருமணமாகாமல் ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று சொன்னால், அது சிறுவனாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, அந்த பிரம்மச்சரியாக இறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, திருமணமாகாமல் அகால மரணம் அடைந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பலி நாராயண பலி. இந்த நாராயண பலி எதற்கு என்று சொன்னால், எப்படி பண்ணுவோம் என்று சொன்னால், 12 நாராயணர்கள் என்று 12 பிராமணர்களை வரிப்போம்.
12 பிராமணர்களை வரித்து ஒரு 12 இலைகள் 2 இலைகளாக சேர்த்து 12 இலைகளிலே படையல்கள் போடுவோம். இந்த 12 இலைகளே எப்படி ஒரு திவசங்கள் திதிகளிலே படையல் போடுகிறார்கள்ல, அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வைத்து, ஏன்னா அரிசி பருப்பு மளிகை பொருட்களாக வைத்து 12 இலைகள் போட்டு அதில் வஸ்திரங்களை வைத்து 12 பிராமணர்களுக்கு இந்த தானங்களை அவர்களை நாராயணனாக பாவித்து இந்த நாராயணன் அதிலே ஒரு பிண்டம் அரிசி சாதத்துள்ள பிண்டத்தை சேர்த்து இந்த நாராயண அப்பத்தை சேர்த்து இந்த நாராயண பலியை கொடுப்போம். இந்த மாதிரி இந்த நாராயண பலி கொடுப்பதினால் அந்த அகால மரணமடைந்த திருமணமாகாமல் பிரம்மச்சரியாக இருந்த அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி அடையும் முகமாக செய்யப்படுவதுதான் இந்த நாராயண பலி. இந்த நாராயண பலியையும் நாம் இந்த திலகோமத்துடன் சேர்த்து அன்றைய தினம் செய்யவிருக்கிறோம். இந்த நாராயண பலியையும் யார் குழந்தைகள் பிரம்மச்சரியாக இறந்தார்கள் இன்னும் அவர்கள் குறிப்பிட்டு அவர்கள் இந்த நாராயண பலியிலும் கலந்து கொள்ளலாம். இந்த நாராயண பலியில் கலந்து கொள்பவர்கள் அந்த நாராயண பலிக்குரிய மளிகை காய்கறி பொருட்களுடைய பணத்தை அவர்கள் தனியாக தர வேண்டும். அதற்கு பணம் தர வேண்டும் என்று அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 1. 2வது, இந்த நாராயண பலியை பெறுவதற்கு வருகிறார்கள் இல்லையா பிராமணர்கள், அந்த பிராமணர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து தட்சிணைகள் கொடுக்க வேண்டும். எனவே இந்த நாராயண பலி என்பது திலோகோமத்தின் அந்த அகால மரணம் அடைந்திருந்தாலும் கூட அதில் பிரம்மச்சரியாக இறக்கக்கூடிய குழந்தை சிறுவர்கள் இளைஞர்களுக்காக செய்யப்படுவதனால் இந்த நாராயண பலி திலோகோமத்தின் ஒரு அங்கமாகவே கருதப்படுகிறது. எனவே இந்த நாராயண பலியில் இந்த கேட்டகரியில் உள்ள பிரம்மச்சரியாக இருந்த குழந்தைகளுக்கு மட்டும் அது தனியாக இருப்பதனால் அவர்கள் குறிப்பிட்டு இந்த நாராயண பலி என்னுடைய குழந்தை திருமணமாகாமல் இறந்து விட்டான் என்று குறிப்பிட்டு அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு சொன்னால் அவர்களுக்கு இந்த நாராயண பலியில் கலந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை சொல்லப்படும். இந்த சர்வசாந்தி பூஜையை பற்றி சொல்கின்ற பொழுது நாம் இந்த திலகோமத்துக்கு இந்த மகாலயபட்சத்தில் ஒரு பூஜைக்கு 100 பேர் மட்டும்தான் அலவுடு, 100 ஃபேமிலி அலவுடு. 100 ஃபேமிலி அலவுடுன்னு சொன்னால் 100 குடும்பத்துக்கு ஒரே நேரத்தில் நம்ம சங்கல்பம் பண்ணலாம். அதிகபட்சம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால முதல்ல யார் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ சீக்கிரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். நம்பர் 1. ஏன்னா இந்த சர்வசாந்தி பூஜையும் போது இது நாளே அவங்க 24ஆம் தேதி சாயந்தரம் நம்ம 5 மணிக்கெல்லாம் அவங்க அங்கே இருக்கணும், திருப்புல்லானில் இருக்கணும். நம்ம வந்த உடனே அவங்களுக்கு சங்கல்பம் முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணி விஸ்வக்ஷேன ஆராதனை பண்ணி சங்கல்பம் பண்ணுவோம். சங்கல்பம் பண்ணும்போது இந்த சங்கல்பத்தில் அந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்களுக்கு அந்த சர்ப தோஷங்கள் சர்ப பாவங்கள் புதிர் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைவதற்காண்டி இந்த பூஜை பண்ணுறோம். பண்ணும்பொழுது முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் நிவர்த்திக்காக சர்வசாந்தி பண்ணுறோம். அப்போ சர்வசாந்தி பண்ணும்போது அதனால் குழந்தைகளுக்கு திருமணங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, இது மாதிரி தீய பழக்க வழக்கங்கள் குழந்தைகளுடைய இந்த மாதிரி நிறைய தீராத பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் சர்வசாந்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். திலகோமத்தோடு சேர்த்து செய்யணும். ஏன்னா அந்த முன்னோர்களுடைய பாவம் 3 தலைமுறைக்கு வருங்கிற அடிப்படையில் தான் இந்த ராகு கேதுக்கள்னால் அது தீர்மானிக்கப்படுறதுனால ஜாதக ரீதியாக திலகோமத்தில் அது ஒரு கான்செப்ட். அந்த அடிப்படையில் தான் சர்வசாந்தி பண்ணுறோம். இதனால் இதை எல்லாருமே இந்த 100 ஃபேமிலி புக் பண்ணுற முதல் ஃபேமிலி 100 ஃபேமிலி வந்துடணும். 100 ஃபேமிலிக்கு 2 நாகர்கள் கொடுப்போம். ஒரு 5 தலை நாகரும் ஒரு தலை நாகரும் கொடுப்போம். அவங்க கையாலேயே முதல்ல பிள்ளையார் பூஜை சங்கல்பம் பண்ணும்போது எல்லாரையும் உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணுவோம். சங்கல்பம் பண்ண உடனே அவங்க அந்த நாகர்களுக்கு அவங்க கையில் அந்த அபிஷேகங்கள் பண்ணி நம்ம அங்கே சர்பங்களுக்கெல்லாம் அந்த மண்டலங்கள்லாம் போட்டு சர்ப மண்டலங்கள் போட்டு சர்ப கோலங்கள் போட்டு அது பலி போடுறதுக்கெல்லாம் எல்லாம் ரெடியாக வச்சுருப்போம். பிள்ளையார் பூஜை முடிஞ்சு சங்கல்பம் ஆன உடனே நாகர்களுக்கு அவங்க கையால் அபிஷேகங்கள் பண்ணி அந்த நாகர்களெல்லாம் எடுத்து அந்த சர்ப மண்டலத்தில் சேர்த்துருவோம். அவங்கவுங்க ஃபேமிலிக்குரிய நாகர்களை சேர்த்துட்டு அது போக நாங்கள் சர்ப மண்டலத்தில் அந்த நாகர்களெல்லாம் அனந்தன், வாசுகி, காளிங்கன், கார்கோடகன், தட்சகன் சொன்னேன் இல்லையா, அஷ்டமா நாக குடும்பங்கள், அவனுடைய துணை நாகர்கள், பேரன் பேத்தின்னு 84 நாகர்கள் 84 கட்டங்கள் ஆவாகனம் பண்ணி ரிக்வேத மந்திரங்களால் ஆவாகனம் பண்ணி அந்த முறைப்படி பூஜைகள் பண்ணி கடைசியில் பலி போட்டு அதுக்கப்புறம் அந்த நாகர்களெல்லாம் எடுத்து ஒரு துணியில் கட்டி அவங்க கையில் கொடுத்துருவோம். சரியா? இது அப்போ அந்த நாள் எல்லோரும் அங்கே சாயந்தரம் வரலாம். சில பேர்னால சர்வசாந்திக்கு வர முடியாது, மறுநாள் திலகோமத்துக்கு வர்றதுனால வரலாம். ஆனால் அப்படி வர முடியாதவங்க அந்த உங்களுடைய பேர் நட்சத்திரம் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த இதெல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுன்னா நாங்களே அந்த சர்வசாந்தியை பண்ணிவிடுவோம். ஸோ சர்வசாந்தியில் கலந்துக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் மறுநாள் திலகோமத்துக்கு வரலாம். இல்லை 2மே கலந்துக்கிறதுனாலும்
கலந்துக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. கலந்துக்கிட்டால் முதல் நாள் சர்பசாந்தி சங்கல்பம் பண்ணுவோம், மறுநாள் காலையில் திலகோப சங்கல்பம் பண்ணுவோம். இந்த சர்பசாந்தி வராதவங்க முன்னாடியே தெரிவிச்சிட்டா அந்த கோத்திரம் பேர் நட்சத்திரத்தை வாங்கி நாங்களே சங்கல்பம் பண்ணிப்போம். நம்பர் 1. 2வது நாள் காலையில் திலகோபம் மத்தியாஷ்டமி அன்னைக்கு காலையில் இந்த சர்பசாந்தி முதல் நாள் சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடணும். 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 8 மணிக்குள்ளே முடிஞ்சு போகும். 2.5 மணி நேரம் பூஜை. அந்த பூஜை நடக்கும். 2.5 மணி நேரத்தில் அதிகபட்சம் ஒரு 8:30 முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு 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 குறைஞ்ச அளவில் ஒரு டிஃபன் மாதிரி ஒன்று கொடுப்போம். ஏன்னா இது விருந்து கிடையாது. இது ஒரு கல்யாண விருந்தோ ஒரு வேறு விதமான பூஜையே கிடையாது. இது முன்னோர்களுக்கு பிதர்கள் சம்மந்தப்பட்ட பூஜை. இதில் வெங்காயம், பூண்டு, மசாலா ஐட்டங்கள் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம குறைஞ்சபட்சம் ஒரு உப்புமா மாதிரி கொடுப்போம். உப்புமா தான் அது அன்றைக்கி ராத்திரி ஒரு டிஃபனாக கொடுப்போம். திலகோமத்துக்கு 7 மணிக்கு கரெக்டாக எல்லோரும் எங்களுக்கு வந்துடணும். சேதுக்கரை சமுத்திரத்துக்கு வந்துடணும். ஏன்னா இது டைம் ரொம்ப முக்கியம். யார் லேட்டாக வந்தாலும் நாம் நம்ம பூஜை அதுக்குள்ளே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி சேது ஸ்நானம் முடிச்சுட்டு பூஜைக்கு இங்கே வந்துடுவோம். திலகோமம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்துடுவோம். அதன் பிறகு நான் லேட்டாக வந்தேன், எனக்கு பண்ணலையேன்னு சொல்ல முடியாது. அங்கே யாரும் கடற்கரையில் இருக்க மாட்டோம். நம்ம நேரம் எல்லோரும் மடத்துக்கு வந்துடுவோம். மடத்தில் தான் திலகோமம். மடத்தில் அங்கே நடக்கும். அங்கே வந்துடுவோம். அங்கே யாரும் இருக்க மாட்டோம். அதனால் கரெக்டான டைம் எல்லோரும் மெயின்டைன் பண்ணணும். காலையில் குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வரணும். வந்த உடனே நேராக அடுத்தாப்புல கடற்கரையில் ஒரு தடவை குளிக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ட்ரெஸ் எடுத்துக்கணும். எல்லாமே புது ட்ரெஸ் எதுவுமே கூடாது. எல்லாமே பழைய ட்ரெஸ்ஸு தான். வீட்டில் துவைச்சி எடுத்துகிட்டு வாங்க துணியை. அதில் காலையில் ரூமை விட்டு கிளம்பும்போது நீங்கள் காலையில் 7 மணிக்கு அங்கே கடற்கரைக்கு வரணும். அதுக்கு முன்னாடி ரூமில் குளிச்சுட்டு 7 மணிக்கு ஷார்ப்பாக இருக்கணும். 7 மணிக்கு எல்லாரையும் உட்கார வச்சு அங்கே சேது ஸ்நானத்துக்கு முன்னாடி, சேது ஸ்நானம்னு பேர், அதற்கு முன்னாடி பிராயச்சித்த சங்கல்பம், சேது ஸ்நான சங்கல்பம்னு ஒரு சங்கல்பம் பண்ணுவோம். அந்த சங்கல்பம் பண்ணி அதில் எல்லா விதமான நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அகால வேளையில் சாப்பிட்டது, அகால வேளையில் தூங்கினது, செய்யக்கூடாது செஞ்சது, இந்த மாதிரி உள்ள எல்லா விதமான இதுவரைக்கும் பண்ண பாவங்களுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தார்த்தமாக அந்த சேது ஸ்நானம். அதுக்கு முன்னாடி இந்த பிராயச்சித்தார்த்த சங்கல்பம், சேது ஸ்நான சங்கல்பம் பண்ணுவோம். பண்ணி அந்த கடற்கரை மணலில் ஒரு வில்லம்பு போட்டு ஒரு ப்ரொசீஜருக்கு சடங்கு அதை போட்டு அதுக்கு பூஜை பண்ணி அந்த மணலை அள்ளி எடுத்து கடலில் சேர்த்துட்டு எல்லோரும் முங்கி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒரு 25 நிமிஷத்தில் எல்லோரும் ரெடி ஆகிடணும். 7:25க்கு 7:30 மணிக்கு கரெக்டாக 7:25க்கு அடுத்த பூஜை திலகோமம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும். இந்த ட்ரெஸ்ஸு இந்த திலகோமம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு தடவை கடலில் எல்லோரும் குளிக்கணும். அந்த குளிக்கும்போது உங்களுக்காண்டி அந்த பூஜையில் வச்ச உங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நாங்கள் பிரதிமைகள் வைப்போம். இந்த முன்னோர்களை 3 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று அப்பாவளி முன்னோர்கள், அதுக்கு ஒரு ஆண் பெண் பிரதிமை, இதற்கு பித்திருக்கள் வழி, சரியா? அடுத்து அம்மாவளி முன்னோர்கள், மாத்தூர் வழியில் ஒரு பித்திருக்கள், ஒரு ஜோடி, ஒரு தாய் தந்தை, ஒரு பெண் ஆண் உருவம், வெள்ளியில் ஆண் உருவம், இதுக்கு ஒரு ஆண் பெண் உருவம். அடுத்தாப்பில் காருணிக பித்திருக்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய இந்த மாதிரி அகால துர்மரணம் அடைந்த முன்னோர்கள் காருணிக பித்திருக்கள்னு பேர். அதாவது ஒன்று அப்பாவளி முன்னோர்கள், இன்னொன்று அம்மாவளி முன்னோர்கள், இன்னொன்று காருணிக பித்திருக்கள் அப்படின்னு பேர். அப்போ இந்த 3 விதமான பித்திருக்களுக்கும் வாழைப்பழத்தில் ஒரு மண்டலம் ஒன்று போடுவோம். ஒரு மண்டலத்தில் கேசவாதி நாராயண மண்டலம், துவாதச மண்டலம்னு பேர். அதாவது எப்படி ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கோ அதே மாதிரி ஒரு 12 கட்டம் போடுவோம். அந்த 12 கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் தேங்காய் உடைச்சி மூடியில் நெய் விட்டு அதில் ஒரு தீபம் ஏற்றி அதில் வரிசையாக வைப்போம். அதில் பெருமாளுடைய 12 திருநாமங்கள், துவாதச திருநாமங்கள்னு பேர். இந்த கட்ட துவாதசம்னா 12 கட்டம், 12 கட்டத்துக்கு 12 திருநாமங்கள். ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான்னு 12 கட்டம். இந்த 12 கட்டத்தில் தேங்காய் முடியில் நெய்யை விட்டு
தீபத்தை ஏற்றி அதற்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேஸில் ஒரு மடக்கில் ஒரு பாக்கு மட்டை தட்டு அல்லது மடக்கில் 3 சின்ன வாழைப்பழத்தில் 2 ஆண் பெண் உருவங்களை அந்த பிரதிமைகளை உள்ளே வச்சு, ஒன்று பித்திருக்களி, ஒன்று மாத்திருவழி, ஒன்று காரணிக பித்திருக்கள் வச்சு அந்த கட்டத்தில் வச்சு, இதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 25 கொண்டது ஒரு ஃபேமிலியாக குரூப்பாக பிரித்து ஒரே டயத்தில் 4 கார்னர்லேயும் 4 ஹோமகுண்டத்தை சுற்றி 4 கார்னர்லேயும் 4 கட்டங்கள், 4 விதமான கட்டங்களில் 25 ஃபேமிலிக்கு இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கட்டங்கள் போட்டு அந்த நடுவில் பித்திருக்கள் அவங்களுடைய பித்திருக்களை வச்சு அதில் வந்து பேரோடு எழுதி வச்சுருவோம். அதில் ஆவாகனம் பண்ணுவோம். பித்திருக்கள் அவங்களுடைய பித்திருக்கள் பேரை சொல்லி ஆவாகனம் பண்ணி இந்த பூஜைகள் எல்லையும் கலந்து பூஜைகள் பண்ணி பாராயணங்கள் பண்ணி அந்த திலகோமம் முடிஞ்ச உடனே அந்த பித்திருக்களை கட்டி எடுத்து யதாஸ்தானம் பண்ணி இதை கொண்டே பூஜை முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு போய் கடலில் போடணும். கடலில் போட்டுட்டு கடலில் தூக்கி போட்டுட்டு அப்போ கடலில் குளிச்சுட்டு அப்புறம் இந்த கடலில் குளித்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை கடற்கரையிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும். அப்போ அதனால தான் 3 செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கணும், 3 டவல் எடுத்துக்கணும், எல்லாமே இன்னர் உள்பட எல்லாருமே. இந்த பூஜை அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் பண்ணணும். சரிங்களா? இது அப்பா இல்லாதவங்களை தவிர அப்பா இருக்கிறவங்க அந்த பூஜையில் கலந்துக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு நாட் அலௌடு. அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் அலௌடு. இப்போ ஒரு குழந்தை 15 வயசு இருக்கான், அப்பா இல்லைன்னா அந்த குழந்தை பூஜை பண்ணணுன்னா அந்த பையன் பூஜை பண்ணால் பண்ணலாம். ஆனால் சின்ன குழந்தைகள் அப்பா இல்லைன்னா அந்த யார் அந்த கொல்லி போட்டாங்களோ அவங்களில் யார் பெருசாக அதிகாரம் காரியத்தை பண்ணாங்களோ அவங்க தான் அதுக்கு அதிகாரம் படைத்தவங்க. அதாவது இப்போ சின்ன குழந்தை கொல்லி போட்டிருக்கலாம், ஆனால் அந்த காரியங்களை செஞ்சுருப்பாங்களோ ஒருத்தர், அந்த காரியங்கள் யார் அந்த பிரதிநிதியாக இருந்து பண்ணாங்களோ அவங்க தான் இந்த பூஜையை செய்யறதுக்கு அதிகாரம். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொல்லி போட்ட குழந்தைய கூட்டுக்கலாம். ஏன்னா அந்த காரியங்களை செய்ய முடியாது, குழந்தையால் பண்ண முடியாததுனால அதுக்கு பதில் யாராவது ஒருத்தர் தாய் மாமா வேறு யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா சித்தப்பா பெரியவன் அவங்க கூட்டிக்கலாம். இதை மாதிரி ஒரு குடும்பத்துக்கு நம்ம 4 பேர் மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம். அதிகமான ஆட்கள் அலோவ்டு கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 6 பேர் இருப்பாங்க. 6 பேர் சேர்ந்து திலகோமம் பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஸ்பெஷல் பர்மிஷன் எங்கிட்ட கேட்கணும். கேட்டு அதற்கு நம்ம இடம் இருந்து முடிஞ்சால் தான் அதை பண்ண முடியும். அதை நீங்கள் ஸ்பெஷலாக கேட்கணும், முன்னாடியே சொல்லணும். முன்னாடி சொல்லாமல் இருந்தால் நம்ம பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த திலகோமம் பண்ணுறதுக்கு நாள் பண்ணக்கூடிய சர்பசாந்திக்கும், ஏன்னா அங்கே இடம் மடத்தில் இடம் ஒரு 100 பேர் 100 குடும்பம் பண்ணுற அளவு தான் இடம் இருக்குது. ஒரு 300 பேர் அதிகபட்சம் உட்காரலாம், அதுக்கு மேலே உட்கார முடியாது. அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு மேல் வந்தாங்கன்னா அவங்க பெரியவங்க யார் 2 பேரோ அந்த குடும்பத்தில் பெரியவங்க மட்டும் உள்ள அளவு பண்ணுவோம். அவங்க தான் இப்போ அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்கன்னா பெரிய அண்ணன் அவங்களுடைய ஒய்ஃபு அவங்க மட்டும் உள்ளே உட்காந்து பூஜையை பண்ணலாம். மற்றவங்க வெளியே நிற்கலாம், இல்லை அந்த பக்கத்தில் ஏதாவது இடம் இருந்ததுன்னா நிற்கலாம். அதனால தான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் 4 பேர் ஒரு குடும்பத்துக்கு அலௌடு. ஆமாம், அவங்க பூஜையை முன்னாடியே புக் பண்ணணும். அதுக்கு மேலே வர்றதா இருந்தால் எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். யாருக்கும் தங்குற இட வசதி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டோம். உணவு மட்டும் அந்த நாள் சாயந்தரம் உப்புமா கொடுப்போம். மறுநாள் காலையில் எதுவும் கிடையாது. காஃபி டீலாம் நீங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாப்பிடாமல் வர்றது நல்லது. எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது காஃபி சாப்பிட்றதா இருந்தால் குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும். குளித்ததுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. ரூம்லேருந்து கிளம்பி 2 செட்டு ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறம் கடற்கரையில் வச்சு 7 மணி கடற்கரைக்கு வந்துடணும். கடற்கரையில் ஒரு ஸ்நானம், சங்கல்பம், பூஜை, ஒரு சாங்கியை முடிச்சுட்டு அடுத்து மண்டபத்துக்கு போய் மடத்தில் போய் அந்த பூஜைகள் ஹோமங்கள் முடிச்சுட்டு மறுபடியும் அது 2 மணி நேரம் ஆகும், 2.5 மணி நேரம் ஆகும். அதை முடிச்சுட்டு மறுபடியும் போய் கடற்கரையில் போய் குளிச்சுட்டு அந்த பிரதிமையெல்லாம் உங்கள் கையில் கட்டி கொடுத்துருவோம். உங்களுடைய முன்னோருடைய பிரதிமையெல்லாம் அந்த பூஜை அதை கொண்டு கடலில் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு அந்த குளிச்ச ட்ரெஸ் அங்கேயே விட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்புறம் திருப்புல்லானி கோவிலில் போய் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணணும். அங்கே முடிஞ்சால் பால் பாயசம் தருவாங்க, சாப்பிட்லாம். அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதுக்கு தனியாக பணம் கட்டணும். சரியா? இதெல்லாம் ப்ரொசீஜர். அப்போ அந்த திலகம் பண்ணுகின்ற பொழுது யாரும் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு முதல் நாளும் யாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மறுநாள் சாப்பிடக்கூடாது, 3 நாட்கள் நான்வெஜ் தொடக்கூடாது, முட்டை கூட சாப்பிடக்கூடாது, வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இது போக அன்றைக்கி திலோகமம் பண்ண அன்றைக்கி ராத்திரி அவங்கவுங்க இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெறும் இட்லி மட்டும் சாப்பிடுங்க. சாம்பாரில் வெங்காயம் இருக்கும், அதனால் சாம்பார் சாப்பிடாதீங்க, சட்னி தொட்டு சாப்பிடுங்க. அதுக்கு மீறி எங்கிட்ட யாராவது இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து
உங்களுக்கு நம்ம ஒரு உப்புமா தான் பண்ண முடியும். உப்புமா பண்ணி உங்களுக்கு ட்ரெயினுக்கோ பஸ்ஸில் போகிறவங்க பிரயாணத்துக்கு கொடுத்து அனுப்புவோம். இல்லை நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதா சாப்பிடுங்க, வெறும் இட்லி சட்னி தொட்டி சாப்பிடுங்க. வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது. இதுதான் எங்களுடைய அட்வைஸு. அதனால் உணவு வகையெல்லாம் உங்களுடைய பொறுப்பு என்கிற தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு தனியாக நம்ம அந்த 2 வேளைக்கு மட்டும்தான் அந்த உணவை நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். அது ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் 4 பேர், குறைஞ்சபட்சம் 2 பேர். அப்பா இல்லாதவங்க வரக்கூடாது, அப்பா இல்லாதவங்க தான் வரணும், அப்பா இருக்கிறவங்க வரக்கூடாது. குழந்தைகள் கண்டிப்பாக அலோடு கிடையாது. எல்லோரும் முன்னாடி எங்களுக்கு டீட்டெயிலை தெரிவித்து ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்தா உங்களுக்கு இந்த டீட்டெயிலெலாம் சொல்லப்படும். உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் கூடிய ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் எடுத்திருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் புக் பண்ண உடனே பணம் அனுப்பிச்சு எங்களுக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் மூலமாக நன்கொடை, இந்த திலகோமத்திற்கு நன்கொடை என்று நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். இதுக்கு ஃபீஸ் கிடையாது. இது நம்ம ஒரு தர்மமாக பண்ணுறோம். நம்ம அந்த ரெசிப்ட் கூட உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்கள் வரும்போது நேரில் வரும்போது கொடுப்போம். இல்லை உங்களுக்கு பின்னாடி இதுக்கு பிரசாதம்னு எதுவும் கிடையாது. சில பேர் திலகோமத்துக்கு என்னால் கலந்துக்க முடியாது, நான் வர முடியாது, எங்களுடைய முன்னோர்களில் அகால மரணம் துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்களுடைய முன்னோர்களுடைய பேர்களை நாங்கள் கொடுத்துறோம். 3 தலைமுறைக்கு அப்பா வழியிலையும் அம்மா வழியிலும் கொடுத்துறோம். எங்களால் வர முடியாதுன்னா நாங்கள் உங்களுக்கு பதிலாக அங்கே உங்கள் முன்னோர்களுக்கு பிரதிமைகளை ஏற்படுத்தி நாங்களே பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அந்த பூஜையை நாங்களே அந்த முன்னோர்களுடைய எடுத்துகிட்டு போய் கடலில் சேர்த்துருவோம். உங்களுக்காக நாங்கள் பண்ணுவோம். பண்ணி முடித்து இதுக்கு பிரசாதங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு பெருமாளுடைய படம் ஒன்று கொடுப்போம், சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஒன்று, அட்சதை மஞ்சள் அட்சதை மட்டும்தான் உங்களுக்கு பிரசாதம். வேறு எதுவும் அட்சதை பிரசாதம் கிடையாது. ஆனால் இது மட்டும்தான் பிரசாதங்கள். வேறு ஒன்று. அதனால் இது பிரசாதம்னு வேறு ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பூஜை இது பித்திருக்கள் பூஜை. இதுக்கு அட்சத ஆசீர்வாதம். உங்களுக்கு அந்த திலகம் முடிஞ்ச உடனே வந்த உடனே எல்லோரும் பூஜை பண்ண ஐயர்களாம் சேர்ந்து அட்சத ஆசீர்வாதம் பண்ணுவோம். அந்த அட்சதையை தான் உங்களுக்கு பிரசாதமாக அனுப்பிச்சி வைப்போம். இது போக திருப்புல்லானி கோவிலேருந்து ஒரு குங்கும பிரசாதம் எடுத்து அந்த தாயாருடைய சன்னதியில் குங்கும பிரசாதம் எடுத்து உங்களுக்கு குங்குமத்தையும் அனுப்பிச்சி வைப்போம்னு தெரிவிச்சுக்கிறோம். அதனால் இந்த ஒரு திலகோமத்தில் எல்லாரும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய மாதிரி இந்த மாதிரி தீராத வியாதி, தீராத கடன், தீராத பகை, தீரா வழக்கு, அது மாதிரி அகால மரணம், துர்மரணம், விபத்துக்கள், இது மாதிரி நிறைய நோயெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இவங்க எல்லாருக்கும் அந்த பிதிர்தோஷம் மெயின் காரணமாக இருக்கிறதுனால இந்த சாபங்கள் உள்ளவங்க அத்தனை பேரும், தோஷங்கள் அத்தனை பேரும் இந்த மகா யாகத்தில், இந்த திலகோமத்தில், அது திருப்புல்லானியில் அந்த மத்தியாஷ்டமி அதுக்கு முதல் நாள் சர்வசாந்தி யாகத்துலேயும் கலந்து கொண்டிய வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். இப்போ 100 பேருக்கு மேலே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இப்போ 100 பேருக்கு மேலே எங்களுக்கு நிறைய பேர் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்காண்டி மறுநாள் அபிதாப நவமின்னு பேர், அன்னைக்கு நாங்கள் ஸ்பெஷலாக இன்னொரு நாளைக்கு அந்த பூஜையை எக்ஸ்டெண்ட் பண்ணி அன்றைக்கி அதுக்கு மேலே வரவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க நம்ம தயாராக இருக்கிறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம 100 பேருக்கு தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அது உங்களுக்கு அந்த அன்றைக்கி நீங்கள் ஹோமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோலாம் அனுப்புவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய எதோ காரணம்ட்டு. ஆனால் சர்வசாந்தி ஒரே நேரத்தில் நாங்கள் 300 பேர் 400 பேர் கூட பண்ணுவோம். ஆனால் திலகோமங்கிறது 100 பேருக்கு தான் பண்ண முடியும். அதனால் இப்போ முதல் நாள் திலகம் பண்ணுறோம், மறுநாள் அபிதா நவமி இன்னைக்கு திலகம் ஒரு 100 பேருக்கு பண்ணுறோம்னா, ஆனால் இந்த 2 பேருக்கு சேர்த்து சர்வசாந்தியில் அதுக்கு சப்தமி இன்னைக்கே நாங்கள் சங்கல்பம் பண்ணிவிடுவோம். அதனால் முதல் உரிமை முதல்ல யார் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மத்தியாஷ்டம் இன்னைக்கு 100 பேருக்கும், அதற்கு பிறகு லேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதற்கு மறுநாள் அபிதா நவமி இன்றைக்கி அந்த வியாழக்கிழமை இன்றைக்கி அந்த திலகோமத்தை பண்ணுவோம்னு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஹோமத்தில் எல்லோரும், ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா, இந்த வருஷம் மாலையபட்சத்துக்கு எப்போ வரப்பு பண்ண போகிறீங்கன்னு கேட்டுட்ருக்கேன். இந்த வருஷம் இந்த மகாலயபட்சம் திருப்புல்லானியில் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு விசேஷத்தை சொல்கிறோம். நம்ம இந்த திருப்புல்லானி கஷேத்திரத்தில் அந்த சேதுக்கரை தெற்க பார்த்து, கடல் தெற்க பார்த்து இருக்குது, பிதிர்லோகத்தை பார்த்துருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் சேதுக்கரை, சேது பாலம்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பாலம் ராமர் இலங்கைக்கு போகிறதுக்காண்டி போட்ட பாலம்னு எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க. அதுவும் உண்மை. அதே சமயத்தில் இந்த தெற்கு நோக்கி பாலம் என்னென்னா, இந்த பித்ருக்கள், அதாவது 2 விதமான பித்திருக்களை சொன்னோம். இந்த பித்ருலோகத்தில் இருக்கிற பித்திருக்கள் இந்த மாலையபட்சத்தில் பூமிக்கு யமதர்மராஜா அனுப்பிச்சி வைக்கிறான். இது பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள், அவங்க இங்கே வராங்க, அவங்களுக்கு திலகோமம் பண்ணுறோம். அதை ஏற்றுட்டு அவங்க நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க. இன்னொரு பித்திருக்கள் சொன்னேன் பாருங்கள், அதாவது அகால மரணம் துர்மரணஞ்ச ஆத்மாக்கள்
என்ன பித்ருலோகம் போகாமல் மறுபிறவியும் இல்லாமல் அந்த வைகுந்த மோட்சமும் இல்லாமல் இங்கேயே பூமியிலேயே சுற்றிட்டு இருப்பாங்க. இதுதான் அமானுஷ்ய பித்தர்கள். இவங்க ஆவிகளாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆத்மாக்கள் சாந்தி இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த ஆத்மாக்கள் பித்ருலோகமே போயிருக்காது. அவங்களும் இங்கே தானே இருந்தால் நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. அமானுஷ்யங்களாக இருந்து கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கொடுக்கணும் இல்லையா? அப்போ இந்த ஆத்மாக்களுக்கு அங்கே திருப்புல்லானியில் வச்சு நீங்கள் அங்கே பண்ணும் பொழுது இந்த ஆத்மாக்கள் நமக்கு சாயுஜ்யம் கொடுக்க போகிறாங்க, நமக்கு விடுதலை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு ஆத்மா ஒரு தற்கொலையோ அல்லது ஆக்சிடெண்ட்லேயோ சூசைட்லேயோ போயிருக்கலாம். போயிட்டு அந்த ஆத்மா அப்படியே ஆவியாக சுற்றிட்டு இங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரியும் அந்த ஆத்மாவுக்கு, ஐயோ நம்ம தற்கொலை பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு மோட்சமும் இல்லாமல் மறுபிறவும் இல்லாமல் பிதுர்லோகமும் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நமக்கு எப்படா இவங்க சாந்தி கொடுப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சாந்தி கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம கஷ்டத்தை அந்த பித்தர்கள் அந்த ஆத்மாக்கள் அந்த அமானுஷன் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம சாந்தி கொடுக்க போகிறோம்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நேராக திருப்புல்லானை தேடி வந்துடுவாங்க. அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் அன்றைக்கி நம்ம திலோகமம் பண்ணி சாந்தி கொடுக்கும்போது அங்கேருந்து பித்தர்கள் அந்த சேது பாலம்ங்கிற அந்த பாலத்தின் மூலமாக அந்த தெற்கு நோக்கி போகிற பாலத்தின் மூலமாக தெற்கு நோக்கி சென்று பித்ருலோகம் போகிறதுக்கு ஒரு சூட்சமமான பாதை எதுன்னு சொன்னால் அந்த சேது பாலம். பிறகு அந்த பாலத்தின் வழியாகத்தான் அந்த பிதுர்கள் கடந்து போவதனால அந்த பாலம் அந்த சேதுவில் இருக்கிறதுனால அந்த சேதுக்கரையில் இருக்கிறதுனால அந்த கரை வழியாக பிதுர்கள் கடந்து தெற்கு நோக்கி பிதுர்லோகம் சென்று அங்கிருந்து யமதர்மராஜன் மூலமாக அவர்கள் சுபபித்திர்களாக மாற்றப்பட்டு அதன் பிறகு அவர்கள் மோட்சத்தையோ மறுபிறவியோ அடைந்து அந்த பிதர்களுடைய சாந்தி அடைவார்கள். இந்த திருப்புல்லான் கஷேத்திரத்திலே அந்த பெருமாளுடைய கஷேத்திரத்திலே அதுவும் ஆதி ஜெகநாத பெருமாள் ஜெகத்துக்கே நாதனானவன் ஜெகநாதன். அவர் ஆதி ஜெகநாதனாக இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே அதுவும் அந்த ஒரு ஷர்பத்துக்கெல்லாம் தோஷ நிவர்த்திக்கு சொல்லப்படக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே பிதுர்ஷாப நிவர்த்தி தோஷத்துக்கெல்லாம் நிவர்த்தி சொல்லக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே இவரிடம் நம்முடைய அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் சார்பாக இந்த மகாலய பட்சத்திலே வருகின்ற செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை சர்வசாந்தி பூஜையும் மறுநாள் புதன்கிழமை அந்த மகாவிஷ்ணுக்குரிய புதன்கிழமை என்று காலையிலே அந்த மத்தியாஷ்டமி என்று அந்த விஷ்ணு சாயுஜ்ய என்று சொல்லக்கூடிய அந்த திலகமும் நடைபெறவிருக்கிறது. எனவே இந்த ஹோமத்திலே எல்லோருக்காக, அதாவது தனியாக ஹோமம் பண்ணால் நிறைய செலவாகும் என்கிற அடிப்படையிலே ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஹோமத்தை பண்ணி அந்த பித்திருக்களுடைய சாபங்களிலிருந்தும் பித்திருக்களுடைய தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு எல்லோரும் நன்றாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையே நமது அறக்கட்டளை சார்பாக அடியேன் இவரிடம் இந்த யாகத்தை திருப்புல்லானி கஷேத்திரத்தில் அமைத்திருக்கிறேன். இந்த திருப்புல்லானி கஷேத்திரத்தினுடைய மகிமையை பற்றி எல்லாம் நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம். எனவே அனைவரும் இந்த யாகத்திலே கலந்து கொள்ள அடியனுடைய எங்களுடைய சமய அறக்கட்டளை எண்ணிலோ அல்லது அடியனுடைய கீழ்கண்ட எண்ணிலோ தொடர்பு கொண்டு தாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பிலே இந்த யாகத்தில் நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும். எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை அந்த ஒரு கைடன்ஸை கொடுப்பார்கள். அந்த முறைப்படி அதே மாதிரி நீங்களும் இந்த யாகத்தில் யாரெல்லாம் கலந்துக்கணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அடியேன்னு சொல்லியிருக்கிறேன், அதன்படி ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தால் அந்த பித்திருக்களுடைய தோஷத்திலிருந்து சாபத்தில் விடுபட்டு பித்திருக்களுடைய ஆசையை பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம் என்று அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய அன்னதானம், இந்த அன்னதானத்திலே அந்த பிதுர்கள் நேரடியாக அந்த பூமிக்கு வருவதனால், அந்த மாலையபட்சத்திலே வருவதனால் நேரடியாக அந்த அன்னதானத்திலே எவருடைய ரூபத்திலும் இந்த பிதுர்கள் வாங்கி கொண்டு செல்வதாக ஐதீகம். எனவே நம்முடைய அருளமுதம் அறக்கட்டளை சமய அறக்கட்டளை ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னதானத்தின் மட்டுமில்லாமல் சிறப்பாக இந்த மகாலய அமாவாசையிலே நாம் அன்னதானம் செய்யவிருக்கிறோம். இந்த அன்னதானத்திலே நம்முடைய பித்ருக்கள் யாருடைய அரூபமாக யாருடைய ரூபத்தில் அந்த அன்னதானத்தை பெற்று நமக்கு அருளை வழங்கவிருக்கிறார்கள். அதன் மூலமாக எப்பேற்பட்ட பிதுர்சாபங்களும் பிதுர்தோஷங்களும் நீங்குவதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை, அதனால் இந்த தருணத்திலே இந்த அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் சார்பாக நடத்தவிருக்கும் இந்த மகாலயபட்ச அன்னதானத்திற்கு தங்களால் முடிந்த நன்கொடைகளை தாங்கள் கீழ்காணும் அந்த அன்னதான
அருள்மிகு ட்ரஸ்ட் மூலமாக நன்கொடை மூலமாக வங்கி விலாசத்தின் மூலமாக அனுப்பி, அது மட்டும் இல்லாமல் இந்த கியூஆர் கோடு மூலமாக அனுப்பி தாங்கள் ரசீதை பெற்றுக்கொண்டு இந்த அன்னதானத்தை கைங்கரியத்தில் கலந்து கொள்ள பங்கு கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அடியேன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். தாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் அது மட்டும் இல்லாது மகாலய அமாவாசையினுடைய மறுநாளான அன்றைக்கு பிரதம இன்றைக்கு இந்த பிதுருக்கள் திரும்பவும் பிதுர்லோகம் திரும்பி செல்லக்கூடிய நாள். அன்றைய தினம் நம்மளுடைய அருளமுதம் வேத வித்யா குருகுலத்திலே அந்த அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் சார்பாக நடக்கக்கூடிய பிதுர் பூஜையிலே பிதுர் வர்க்கம், மாத்துர் வர்க்கம், காருணிக பிதிர்வர்க்கம் என்று 3 வர்க்கங்களுக்கும் 3 தம்பதிகளை, வயதான தம்பதிகளை வரவழைத்து அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்து அவர்களுக்கு வஸ்திரங்கள், புடவை வேஷ்டி வஸ்திரங்கள் கொடுத்து அவர்களுக்கு உணவுகள் அளித்து அவர்களுக்கு அந்த பிராமண போஜனை பிதிர் போஜனத்தை அளித்து அவர்களுக்கு அந்த ஒரு திரவியங்களை கொடுப்பதினால் நம்மளுடைய அந்த பிதிர்கள் முன்னோர்கள் பிதுர்லோக திரும்பி செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய திருப்தி அளிக்கும் மூலமாக, பிரீத்தி அளிக்கும் விதமாக நாம் செய்யக்கூடிய இந்த பிதுர் பூஜையிலும் அனைவரும் கலந்து கொண்டு அதற்குரிய நன்கொடைகளை அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்டினுடைய அக்கௌண்ட்டிற்கு செலுத்தி அந்த பிதுர் பூஜையினுடைய பங்கெடுத்து கொண்டு தங்களுடைய கோத்திர பேர் நட்சத்திரத்தை சொல்லி தங்களுக்காக நாங்கள் சங்கல்பம் செய்து உங்களுக்கு அந்த அட்சதை பிரசாதத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எனவே தாங்கள் அமாவாசை என்று மகாலய அன்னதான கைங்கரியத்திலும் மறுநாள் நடக்கூடிய அந்த பிதுர் பூஜைக்கும் தாங்கள் நன்கொடை அளித்து நம்மளுடைய அருளமுதம் ட்ரஸ்ட் மூலமாக அளித்து தாங்கள் அந்த பித்ருக்களுடைய ஆசியை பெற அடியேன் அன்புடன் வேண்டுகிறேன். அருள் அமுதம்.